ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 58வது தலைப்பு. வரதட்சிணை பெறும் கொடுமை. நாம் ஊதாரித்தனமாக செலவு செய்து பிறரையும் இந்த வழியில் போவதற்கு சபலப்படுத்தி கடனாளியாக்குவது தப்பு என்றால், நாம் எந்த செலவும் செய்யாமல் இன்னொருத்தனை நம் பொருட்டாகவே பெரிய செலவுக்கு ஆட்படுத்தி கடனாளியாக்குவதோ அதைவிட தப்பு, பாபம் என்றே சொல்லணும். வரதட்சிணையாலும் படாடோப கல்யாணத்தாலும் எத்தனையோ குடும்பங்களை கடனாளியாக பண்ணியிருப்பது நம் சமுதாயத்துக்கே பெரிய அவமானம். வைதிக அம்சங்களுக்கு மாத்திரமே முக்கியத்துவம் தந்து கல்யாணச் செலவை எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்க முடியுமோ அப்படி பண்ணி டாம்பீகமே இல்லாமல் சிம்பிளிஃபை செய்ய வேண்டும் என்று நானும் ஓயாமல் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன். கேட்கிறவர்கள்தான் அபூர்வமாயிருக்கிறார்கள். வரதட்சிணையும் சீர்சனத்தையும் கேட்பது பாபம் என்கிற உணர்ச்சி பிள்ளையை பெற்றவர்களுக்கு உண்டாக வேண்டும். ஒரு பெண்ணின் கல்யாணம் என்றால் இப்படி 10,000 கணக்கில் செலவழிக்க வேண்டியிருப்பதால்தான் அந்த பெண்களையே வேலைக்கு விடுவது என்று ஆரம்பித்து அப்புறம் இதுவே ஃபேஷனாகி நம்முடைய ஸ்திரீ தர்மத்துக்கே ரொம்பவும் கெடுதல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு ஆயுஷ்கால சேமிப்பும் போதாமல் கடன் கஸ்தி வாங்கித்தான் கல்யாணம் பண்ண வேண்டும் என்ற நிலையில் அநேக குடும்பங்களை வைத்திருக்கிற வரையில் நமக்கு மற்ற பரோபகார தொண்டுகள், ஜீவாத்ம கைங்கரியங்களை பற்றி பேசவே லாயக்கில்லை என்று தோன்றுகிறது. வெயில் காலத்தில் விசிறி குடை தானம், குளிர்காலத்தில் கம்பளி தானம், பஞ்சகாலத்தில் அன்னதானம் என்றெல்லாம் சாஸ்திரங்களில் சிறப்பித்து சொல்லியிருக்கிற எல்லா தானங்களையும் விட வரதட்சிணை என்று அதிகார பிச்சையாக தானம் வாங்குவதை நிறுத்துவதுதான் பெரிய தானம் என்று எனக்கு தோன்றுகிறது. மற்றதெல்லாம் ஒரு பீரியடுக்கு காலகட்டத்துக்கு மட்டும்தான் பயனாவது. வரதட்சிணையோ இன்றைக்கு ஒருத்தனுடைய வாழ்நாள் முழுவதையும் பெண்ணை பெற்றவனைத்தான் சொல்கிறேன் பாதிப்பதோடு எதிர்காலம் பூராவுக்கும் நம்முடைய சாஸ்திரியமான வாழ்க்கை முறையையும் சாஸ்வதமான ஸ்திரீ தர்மத்தையும் பாதிப்பதாக இருக்கிறது. ஆனபடியால் வரதட்சிணை வாங்காமல் இருப்பது நிரந்தர தர்மதானம் என்று சொல்லலாம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.